திருச்சிற்றம்பலம். உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன். உணர்த்தி என்னுள் பூண்ட மல மாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டு அருள்வை சக்கநாதா. திருச்சிற்றம்பலம். திரு கைலாய பரம்பரை திரு தர்மயாதீன குருமுதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த சிவபோகசாரம் பாகம் 25 பாடல் எண் 121. அறிவோர் புகழ்ச்சி. அனித்தியத்தை நித்தியம் என்று ஆதரிக்கும் பொல்லா மனிதருடன் கூடி மறுவார் தனித்திருந்து மோனந்தமாம் சிவத்தில் மூழ்கி மலத்தை அறுத்து ஆனந்தமயமாய் அழுந்துவார். மோன ஆனந்தமாம் சிவத்தில் மூழ்கி தனித்திருந்து உலக நினைவின்றி உலகப் பொருள்களில் பற்று வையாது சிவத்தில் அழுந்தி அறிவு இச்சை செயல்கள் எல்லாம் இறைவனது அறிவு இச்சை செயல்களில் அடங்கி நிற்குமாறு தம்மையும் உலகத்தையும் மறந்து சிவ ஆனந்த மோன இன்பத்தில் திளைத்து நிற்பார்கள். இம்முக்தி நிலையை இவ்வுடம்பு உள்ள பொழுதே, இந்த உலகில் இவ்வுடம்போடு கூடியுள்ள பொழுதே பெற்றிருப்பதால் பிராரத்த வினை காரணமாக இன்பம் வரினும் துன்பம் வரினும் தாமரை இலையில் நீர் போல சிறிதும் பற்றின்றி இறைவனது திருவடியையே எப்பொழுதும் பிரியாது நின்று மோன ஆனந்த வெள்ளத்தில் திளைத்து நிற்பர். நிலையில்லாத இவ்வுலகங்கள் கருவிக்கூட்டங்கள் இவையெல்லாம் நித்தியம் என்று ஆதரிக்கும் பொல்லா மனிதருடன் கூடி மறுவார். மலம் அறுத்து தனித்திருந்து மோன ஆனந்த பேரின்பத்தில் திளைத்து இருக்கக்கூடியவர்கள் அங்கனம் ஞானத்தை பெறாதார். அவர்களுடைய இணக்கமானது மோன ஆனந்தத்தில் மூழ்கியிருக்கும் ஞானியர்களுக்கு திருவருளை மறக்குமாறு செய்து ஞானக்கண்ணை இழக்கச் செய்து பிறவியாகிய பிறவி கடலில் வீழுமாறு செய்து விடுவர். அதனால் அவர்களை பொல்லாத மனிதருடன் கூடி மறுவார் என்றார். இதையே சிவஞான போதம் 12வது நூற்பாவில் மறப்பித்து தம்மை மலங்களில் வீழ்க்கும் சிறப்பில்லார் தம் திறத்து சேர்வை அற. திருவருளை மறந்து மும்மலங்களாலான பிறவி படுகுழியில் நம்மை வீழ்த்துகின்ற சிறப்பு இல்லாத பொல்லாத மனிதர்களோடு கூடி மறுவாது மலத்தை அறுத்து தனித்திருந்து மோன ஆனந்தமாம் சிவத்தில் மூழ்கி பேரானந்தத்தில் அழுந்தி ஆனந்தமயமாய் நிற்பர் சீவன் முக்தர்கள். 122வது பாடல். தாகம் மறந்து சதுர் மறந்து தான் மறந்து தேகம் மறந்து அட்டமா சித்தி மறந்து தாகத்தின் வந்தது அறியாதிருந்து மாறா சிவ ஆனந்தம் சந்ததம் வாழ்வார்க்கு ஆர் சரி. உடம்பு காரணமாக வரும் தாகம் மறந்து உடம்பு காரணமாக வரும் வேறுபாடுகளையும் மறந்து மயக்கத்தை தரும் இவ்வுடம்போடு கூடி வாழ்கின்றோன்ற அந்த எண்ணத்தையும் மறந்து தன்னையும் மறந்து யோகம் முதலானவற்றால் பெரும் அரிய பேறுகள் அட்டமா சித்திகளையும் மறந்து ஆகத்தின் வந்தது அறியாதிருந்து உடம்பின் காரணமாக வரக்கூடிய இன்பத் துன்பங்களை அறியாதிருந்து மாறா சிவ ஆனந்தம் நீங்காத சிவ ஆனந்த வெள்ளத்தில்
சிவானந்தத்தில் திளைத்து இருப்பவர்களுக்கு சந்ததம் வாழ்வார்க்கு எஞ்சான்றும் அதிலிருந்து நீங்காது நிற்கக்கூடிய ஞானியர்களுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. உடம்பு காரணமாக வரும் வேறுபாடுகளையும் உலகியல் காரணமாக வரும் பெருமை முதலியவற்றையும் யோகம் முதலியவற்றால் எய்தும் அரிய பேர் அட்டமா சித்திகளையும் நோக்காது நீங்காத சிவானந்தத்தில் அழுந்தி திளைத்து நிற்பவர்களுக்கு எஞ்சான்றும் திளைத்து நிற்பவர்களுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. 123 உள்ள மலம் நீங்கி ஒளியா சிவானந்த வெள்ளத்தில் திளைத்து விளையாடும் பிள்ளைகள் அத்துவிதமானீர் தம் ஆகம் பிரிந்தோம் என்று இத்துவிதம் எண்ணுவானேன். உள்ள மலம் நீங்கி சகசமலமும் நீங்கி எஞ்சியுள்ள மலவாசனையும் நீங்கி ஒளியா சிவானந்த வெள்ளம் திளைத்து விளையாடும் பிள்ளைகள் நீங்காத சிவ ஆனந்த வெள்ளத்தில் திளைத்து ஆடி பேரின்பத்தில் திளைத்து நிற்கும் அரும் பிள்ளைகள் அவன் நம்மோடு அத்துவிதமாய் கலந்து நிற்க மல வாசனை காரணமாக தன்னையும் தனது அறிவையும் அறியப்படும் பொருளையும் பகுத்து உணராது நீங்காத சிவானந்தத்தில் அழுந்தி தன்னையும் மறந்து தனது அறிவையும் மறந்து ஒளியா சிவானந்த வெள்ளத்தில் திளைத்து விளையாடுபவர்கள் அருளாளர்கள் இரண்டு அற்ற தன்மையினிருந்து நீங்கி திருவருளில் ஒன்றி நின்று பேரானந்தம் துய்ப்பவர்களுக்கு இவ்வுலகத் தொடர்பும் உடல் சார்பும் தடை. அதனால் இங்கனம் எண்ணுவானேன். நம் தந்திரத்தால் காண முற்படுபவர்களுக்கு சிவானந்தத்தை ஒழித்து நிற்பன். என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன் என்று மாணிக்கவாசக பெருமான் கூறியது போல என்றும் நீங்காத சிவ ஆனந்த கடலில் அமுதத்தில் மூழ்கி அமுதத்தை உண்டு திளைத்து நிற்பர்கள் உடல் உள்ள போதே நெட்டைக்கூடிய சீவன் முத்தர்கள். 124 அறிவாய் அறிவு இழப்பில் ஆகின்ற இன்பச் செறிவாய் சுகமாய் தினமும் பிரியாது இருந்து அங்கு அதீதமாய் ஏய்ந்த சிவ ஆனந்தம் பொருந்துவார் முத்தர் எல்லாம் போய் உயிர் இவ்வுடம்போடு உள்ள காலத்திலேயே சிவத்தோடு கூடி திருவருளில் அழுந்தி ஒன்றி நிற்கக்கூடிய சிவ ஆனந்தம் பொருந்தி நிற்கும் சீவன் முக்தர்கள் எல்லாம் தான் ஒரு அறிவு பொருள் என்பதையும் மறந்து தன் அறிவால் இதனை அறிகின்றேன் என்ற அந்த எண்ணத்தையும் அறிவையும் இழந்து தன்னையும் தன் அறிவையும் இழந்த இழப்பில் ஆகின்ற இன்பம் முழு அறியாமையில் நின்ற கேவல நிலையிலும் மயக்க உணர்வோடு கூடி நின்ற சகல நிலையிலும் பேரின்பம் தொய்த்து நிற்கும் சுத்த நிலையிலும் இறைவன் கண்டும் காட்டியும் வரும் உதவியை கைமாறு கருதாது உயிர்களுக்கு செய்து வரும் உதவியை மறவாது நினைத்து தினமும் நினைத்து அத்திருவருளிலிருந்து பிரியாது பொருந்தி நிற்பர். பிரியாது இருந்து அங்கு அதீதமாய் திருவருளில் நின்று நீங்காத அதீத நிலையில் உயிர்ப்படங்கல் நிலையில் விளையும் சிவானந்த வெள்ளத்தில் அழுந்தி நிற்கும் நிலையே சீவன் முத்தர் நிலை. உயிர் பிரியாது மறவாது உணர்ந்து நிற்றலால் அவனிடம்
அன்பு மீதூறும் அன்பு மிக மிக இன்பத்தில் திளைத்து இன்பம் மேலும் மேலும் விளைய அதில் திளைத்து நிற்கும். இன்பச் செறிவாய் அறிவு செறிவாய் சுக ஆனந்தத்தில் திளைத்து நிற்க தினமும் திருவருளோடு பிரியாது நிற்பாயாக. 125வது பாடல். தனை அறியார் ஈசன் தனை அறியார் பாசவினை அறியார் ஆனந்தமேவார் தனை அறியும் சிட்டர் தமக்கு இல்லாத தீங்குரைப்பர் பொல்லாத துட்டர் தமக்கு உள்ள தொழில். சீவன் முக்தர்களது சிறப்பை உணர்த்திய குருவானவர் அந்நிலையை உணராத மடவோர்களது பழிப்பு நிலையை காட்டுகிறார். முப்பொருள்களின் உண்மை இயல்புகளை உணராதவர். தனை அறியார் உடம்புக்கு வேறானதாய் உடம்பை தனக்கு இடமாக கொண்டு அறியும் அறிவு பொருள் தான் உயிர் என்பதை அறியாதார். ஈசன் தனை அறியார் உயிர்களோடு ஒன்றி நின்று அத்துவிதமாய் ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்று உயிர்களின் அறிவை விளங்கும்படி செய்து முக்தி நிலையில் பேரின்பத்தை வழங்கும் பேரின்பப் பொருள் அவன் என்பதையும் அறியாதார். பாசவினை அறியார் உயிர்களை அறிவை மறைக்கும் முழு அறியாமை தரும் ஆணவ இருளாய் உயிரின் ஆணவ இருளை சிறிது நீக்கி அறிவை விளக்குவதாய் ஆனால் உலகப் பொருள்களையே நோக்கி நிற்குமாறு செய்யக்கூடிய மாயை என்னும் பாசப்பொருளாய் பிறவி துன்பத்தை தரும் கண்ம வினையை அறியாதார் என்றும் ஆனந்தம் மேவார். முப்பொருள்களின் இயல்புகளை உள்ளவாறு உணர்ந்து துன்பம் தரும் பாசப்பொருள்களிலிருந்து நீங்கி இன்பம் தரும் சிவப்பேறு எய்தல் உருவர். இப்பாச நீக்கமும் சிவப்பேரையும் எய்துதல் இன்றி அதனை உடைய நல்லவர்கள் மேல் அவர்கள் மாட்டு இல்லாத குற்றங்களை ஏற்றி கூறி இகழ்ந்து தீங்கு உரைப்பதையே தொழிலாக கூறி திரிபவர்கள் பொல்லாத துட்டர்கள். பேரானந்தம் மேவி நிற்பவர்களது தொழிலையும் பொல்லாத துட்டர்களுக்கு உள்ள தொழிலையும் இகழ்ந்து கூறி பொல்லாத துட்டர்கள் மாட்டு நீங்கி நிற்பாயாக. சிவ தொடர்பு இல்லாத சிறப்பில்லாதவர்களுடைய தொடர்பும் அரணும் மோன ஆனந்த வெள்ளத்தில் திளைத்து நிற்கும் சிவபக்தர்களோடு கூடியிருத்தல் இன்றியமையாதது என்பதையும் வலியுறுத்தியுள்ளார். திருச்சிற்றம்பலம்.